Hi friends, welcome to Sanky Manky Review. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட்ஸ். இந்த மூவி அப்டேட்ஸ் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் எந்த படத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகே அவளுடைய விடாமுயற்சி திரைப்படத்துடைய அபிஷியல் ட்ரெய்லர் அப்டேட்டை நேத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படத்துடைய ட்ரெய்லரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஏகே ஃபேன்ஸ்லாம் இந்த விடாமுயற்சி திரைப்படத்துக்கான அப்டேட்டுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு ட்ரீட் அமைகிற மாதிரி இந்த ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர்ல கண்டிப்பா படத்துடைய ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ படத்துடைய ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஏகே நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி 23 அல்லது பிப்ரவரி 6ஆம் தேதி பிளான் பண்றாங்க. ஸோ மோஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன டேட்ல படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஒரு ட்ரெய்லருடைய டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து சென்சார் பண்ணிட்டாங்க ட்ரெய்லரை. ஸோ ட்ரெய்லர் டியூரேஷன் வந்து 2 minutes 24 seconds வரைக்கும் இருக்க போகுது. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் டேரக்டர் மகிழ் திரைமேல்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விடாமுயற்சி திரைப்படம் வந்து 3 காலகட்டத்தில் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒன்னு வந்து பிரசன்ட், இன்னொன்னு வந்து 9 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னொன்னு வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துல ஏகே அண்ட் த்ரிஷா இவங்க 2 பேருக்குமான லவ் போர்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துல எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த அப்டேட்டை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ ஏகே அவருடைய 64வது திரைப்படத்தை பத்தி இன்னொரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ அந்த திரைப்படத்தை பத்தி ஏற்கனவே நியூஸ் வந்துருந்துச்சு, நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த படத்தை பிரசாந்த் நீல் அல்லது சிவா அவர்கள் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்ப கிடைச்சிருக்கிற ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா ஏகே அண்ட் பிரசாந்த் நீல் இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஃபைனல் டாக்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து முழுக்க ரூமர் தான், கன்ஃபார்மாலாம் எடுத்துக்காதீங்க. இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவருடைய இன்னொரு படத்தை பத்தி இப்போ நியூஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து ஆல்ரெடி வந்த ஒரு நியூஸ் தான். ஆமீர் கானை வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த கதை பார்த்தீங்கன்னா இரும்புக்கை மாயாவி ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டை தான் வந்து அமெரிக்கான்ட்ட சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுவுமே வந்து முழுக்க ரூமர் தான். ஸோ லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது எல்சிஏ ஃபிலிம்ஸ் தான் எடுக்க போறாரு. கூலி திரைப்படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்சிஏ ஃபிலிம்ஸ் தான் எடுக்க போறாரு. அதுக்கப்புறமா தான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போவாரு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யா அவருடைய வாடிவாசல் திரைப்படத்துல இருந்து அப்டேட் வந்தாச்சு. எஸ் தான் அவர்கள் ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் அதுல பாத்தீங்கன்னா தான் அவர்கள், சூர்யா அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள் 3 பேர் நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அகில மாராதிக்க வாடிவாசல் திரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டில்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ படத்தோட ஷூட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்தை பத்தி கிடைச்சிருக்கிற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து 3 பார்ட்டா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது போதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இந்த படம் வந்து அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு படம் வந்துருமா அப்படிங்கிற டவுட் தான். ஏன்னா வெற்றிமாறனுடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பா டைம் எடுத்து பொறுமையாக தான் படத்தை எடுப்பாரு. படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுடைய இன்னொரு படத்தை பத்தி இன்னொரு நியூஸ் வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த வகையில அடுத்த படத்தை தனுஷ் அவர்களை வச்சுதான் எடுக்க போறாரு. அந்த படத்தை விடுதலை படத்தோட ப்ரொடியூசரான RS Infotainment அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அபிஷியலா அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் இவங்க 2 பேரோட சூப்பர் காம்போல இன்னொரு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ப்ராஜெக்ட் வந்து வடச்சென்னை 2 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வடச்சென்னை 2 தான் எடுக்க போறாங்களா அல்லது வேற ஏதாச்சும் புது படத்தை எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த ப்ராஜெக்ட்டுமே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த படத்தை. வெற்றிமாறன் அவர்களுமே இந்த வாடிவாசல் திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த படத்துக்கு போவாரு. படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய டிராகன் திரைப்படம் இந்த திரைப்படத்தோட அபிஷியல் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 14ஆம் தேதி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அஸ்வத் மாரிமுத்து அவர்களுடைய ஓமை கடவுள திரைப்படமும் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. செந்தோ திரைப்படமும் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் நெல்சன் அவர்கள் ஜூனியர் NTR வச்சு ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கறத அவர் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஆனா இந்த திரைப்படத்தை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போறது கிடையாது. ஏன்னா அடுத்ததா நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2 திரைப்படத்தை எடுக்க போறாரு. அந்த படத்துக்கான ஒரு தான் இப்ப இருக்காரு. ஜெயிலர் 2 திரைப்படத்தை ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போவாரு. அந்த வகையில இப்ப கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜூனியர் NTR நெல்சன் ப்ராஜெக்ட் ஹாரிகா அண்ட் ஹசின் கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசர் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எது வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யா அவர்களுடைய மாமன் திரைப்படத்திலேயே ஃபர்ஸ்ட் லுக்கை இன்னைக்கு சாயங்காலம் 6:30க்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட்
பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சோசியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அதையுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா அண்ணே? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? போடா.